ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சௌமியம் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு அருமையான எல்லோருக்கும் பிடித்தமான சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்ன குழம்புன்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அது எப்படி செய்கிறது என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே வந்து சேரும் உங்களுக்கு. இந்த குழம்பு பார்க்கும்போதே பார்க்குறதுக்கு எச்சியும் நான் ஊறுது. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம வந்து பிஞ்சு வெண்டைக்காய்களை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கே அந்த குழந்த மாதிரி இருக்குது அந்த இந்த வெண்டைக்காய்கள். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய்களை நம்ம எப்பயுமே ஃப்ரிட்ஜில் தான் வாங்கி வச்சுருப்போம். வாங்கி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம். ரொம்ப ஜில்னஸாக இருக்கும். நார்மலாகவே வெண்டைக்காய்களில் வந்து நம்மளுக்கு வளவளப்பு தன்மை இருக்கும். அந்த ஜில்னஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமான வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சிக்கலாம். அந்த வெண்டைக்காய்களை கழுவக்கூடாது. வெண்டைக்காய்களை இந்த மாதிரி துணியால் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ட்ரையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுக்கு பிடித்தமான அளவுகளில் நம்ம வெட்டிக்கலாம். ரொம்பவும் குட்டி குட்டியாகவும் வெட்டக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் வெட்டக்கூடாது. மீடியமான சைஸில் வெட்டினோம்னா இந்த குழம்பு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சீக்கிரமாகவும் வேகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ வெட்டி எடுத்து வச்ச நம்ம வெண்டைக்காய்களை இந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்கு நம்ம ஒரு மெத்தடில் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயங்கள் நான் 2 பகுதியாக வெட்டி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம், குட்டி குட்டியான வெங்காயமாக நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம வளவளப்பு தன்மை போகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி அதுக்கு ஒரு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த மாதிரி வெண்டைக்காய்களை போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். இன்னொரு மெத்தடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாகவே நம்ம ஊருங்களில் நம்ம அம்மாங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. தோசைக்கல்லையோ இல்லைன்னா கடாயிலையோ நல்லா ட்ரையாகவே எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணி அதை வெண்டைக்காய்கள் வளவளப்பு தன்மையை போக்க வைப்பாங்க. நம்ம அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகி நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து இந்த வெண்டைக்காய்கள் வந்து ஃபுல்லாக வெந்துடணுமா, 100% வேகணுமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. நம்மளுக்கு ஒரு 50% வெந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்த உடனே அந்த வளவளப்பு தன்மை அந்த எண்ணெயிலே அது ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து அந்த 50% நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெண்டைக்காயில் இருக்க அந்த வளவளப்பு தன்மை போய் ஓரளவுக்கு நார்மலாக வெந்திருக்கும். இதிலே நம்ம சால்ட்டு போட்டு நம்ம வதக்கலாம். இப்போ இந்த வதக்கும் போதே சால்ட்டு போட்டதுனால தான் அந்த வெண்டைக்காயில் உப்புத்தன்மை ஏறி குழம்புல போட்டு கொதித்து வேகும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டும் ஏறி நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் முன்னாடியே இந்த வெண்டைக்காய்களுக்கு உப்பு போட்டோம். இப்போ இது நல்லா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வளவளப்பு தன்மை இருந்ததுனால தான் அந்த எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகி அந்த பாத்திரத்தில் கீழே அடியில் ஒட்டிடுது. நம்ம இதே பாத்திரத்துலேயே இதே எண்ணெயிலே நம்ம வந்து தாளித்து விடலாம். இல்லை நான் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் தான் தாளித்து விட போகிறேன். இப்போ இந்த வேற ஒரு பாத்திரத்தில் அதே எண்ணெயை ஊற்றி நம்ம சூடாக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான நம்ம கடுகு போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். நான் வெந்தயம் போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழம்பு மிளகாத்தூள்லேயே அதிகமான வெந்தயத்தன்மை இருக்கிறதுனால கசப்பு தன்மை வருன்றனால நான் கடுகு போட்டிருக்கேன். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பின்னாடி நம்ம கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தில் 2 விதமாக வெங்காயம் வச்சுருக்கேன் இல்லையா? மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வரப்போகிறேன். சின்ன சின்ன வெங்காயங்களா இருக்கிறத நாம அப்படியே போட போகிறோம். இந்த சின்ன சின்ன வெங்காயத்தை அப்படியே போடுறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நம்ம நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நம்மளுக்கு நடுவில் கையில் கடிப்படும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து முழுசாக போட போகிறோம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கலாம். எல்லா விதமான குழம்புகளுக்குமே நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சோம்னா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி. இந்த பச்சை கருவேப்பிலை போடும்போது நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நல்லா சலசலன்னு வெடித்து நம்ம மேலே தெறிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நல்லா கருவேப்பிலை நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்து அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய வந்து பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். கொரன்னு அரைச்சாலே அது டேஸ்ட் கொடுக்கும். இந்த நம்ம ஏன் அரைச்சி போடுறோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொரன்னு வெங்காயத்தை அரைச்சி போடுறோம். நம்ம அரைச்சி போடுறதுனால சீக்கிரமாக வதங்கி அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டேஜில் வந்து மீதி எடுத்து வச்சுருக்க அந்த குட்டி குட்டி வெங்காயங்களை அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அது முழுசாக போடுறதுனால எண்ணெயிலே வேகுறதுனால குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிடும்போது நடுவில் வாயில் கடிபடும்போது அதோட வெங்காயத்தோட டேஸ்ட்டும் அந்த குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி முழுசாக வெங்காயமாக போடுறோம். இப்போ நல்லா வெங்காயம் 2மே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான புளிப்புக்கு தேவையான அந்த தக்காளி பழங்கள் 3 நல்லா பழுத்த பழமாக நல்லா 3 பழங்கள் போட்டிருக்கேன்.
இப்போ வந்து இதை வந்து நல்லா மூக்கெல்லாம் அறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதில் வந்து நம்ம கம்மியாக தான் புளி ஊற்ற போகிறோம். அதனால் 3 தக்காளி பழம் போட்டிருக்கேன். நீ வந்து ஒன்றை ஸ்கிப் பண்ணலான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா புளிப்பு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் தக்காளி ஒன்றுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பழம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா தக்காளி நல்லா விழுத அரைச்சாச்சு. அந்த தக்காளியோட உருவம் எதுவுமே இல்லை. அதனால் அந்த மாதிரி அரைச்சி நம்ம ஊற்றுனோன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. அது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வெந்துக்கிட்டே வரும். நம்ம வதக்கி நல்லா விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடினோம்னா அதோட தன்மையே மாறிடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் சால்ட்டும் போட்டுக்கலாம், கல் உப்பும் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் கல் உப்பு போடுறோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது இந்த வெங்காயம் தேங்காய் வெங்காயம் தக்காளியோட அந்த பச்சை வாசனை போய் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்குறதுக்கு. இப்போ வந்து மூடி போட்டு மூடியாச்சு. இதுக்கு கம்மியான புளி தான் நம்ம ஊற வைக்கணும். அதுக்காக நம்ம வந்து புளியை ஊற வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. அந்த உண்மையான தக்காளியோட கலர் வந்து நம்ம அரைச்சி ஊற்றினாலும் அந்த கலர் வந்து சேஞ்சுன்னு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெண்டைக்காய்களை எடுத்து வச்சோம் இல்லையா, வதக்கி வச்சோம்ல, அந்த வெண்டைக்காய்களை இப்போயே போட்டுக்கலாம். இப்போ போட்டால் தான் வந்து நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த டேஸ்ட்டு கொடுத்து நம்மளுக்கு வெண்டைக்காயும் நல்லா சேர்ந்து வேகும். அதுக்கு தான் இந்த ஸ்டேஜில் நம்ம போடுறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து கொதித்து வேகட்டும். மிங்கிளாகி வெந்த பின்னாடி தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை நம்ம பார்க்கணும். ரொம்ப நார்மலாக தீயை வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஹையாகவும் வைக்க வேணாம், நார்மல் தீயாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காயும் அந்த தக்காளி வெங்காயம்லாம் சேர்ந்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து வேகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அந்த வெண்டைக்காய்கள் நல்லா சுருங்கி வெந்துருச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் வீடியோவில். அந்த முழுசாக போட்ட வெங்காயமும் நல்லா தண்ணி மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். அதுக்கு தான் நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மிளகாத்தூள் எதாக இருந்தாலும் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள், ரெட் சில்லி அந்தலாம் நான் போட மாட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அது மாதிரி பிடிச்சதுன்னா நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கலாம். தனித்தனியாக தனியாத்தூள், மிளகாத்தூள் தனியாக, ஜீரகத்தூள் தனியாக அப்படி போடுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் வந்து ஹோம்மேடாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான். எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு குழம்புக்குமே வந்து இந்த மாதிரி மிளகாய் தூள்களை எண்ணெயிலே டேஸ்ட் அப்படி வதக்கினீங்கன்னா அது டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் அப்படியே நேரடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி விடவடன்னு அந்த குழம்பு இருக்கும். இந்த டேஸ்ட்டு கொடுக்காது. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த எண்ணெயிலே வதக்கி விட்றோம். இப்போ இந்த குழம்புக்கு இந்த கொதிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. மீடியமான அந்த ஒரு இதில் வைக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ வேகிறது வந்து இந்த மிளகாத்தூளோட அந்த வாசனை போகிறதுக்காக, குழம்பு மிங்கிள் ஆகி வேகிறதுக்காக நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வேகட்டும். இந்த குழம்புக்கு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றியும் வேக வைக்கலாம். இப்படியே இதே ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போயே பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து புளி ஊற்றாமையே தக்காளி பழத்தோட சுவையிலேயே இல்லை கொஞ்சம் தயிர் ஊற்றி ஆட் பண்ணியே அந்த மாதிரியும் வைப்பாங்க. அது மாதிரியும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் புளி ஊற்றினாக்கா அந்த புளிப்பு தன்மை கொஞ்சமாவது இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த 1/2 லெமன் சைஸ் அளவுக்காவது நம்ம புளி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கிறோம். இப்போ இந்த குழம்புக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்பேன். எந்த ஒரு குழம்புக்குமே எனக்கு புளி ஊற்றிட்டாலே நான் தேங்காய் ஊற்றிடுவேன். நீங்கள் இந்த தேங்காய் ஊற்றுறது பிடிக்கலன்னா இதே மெத்தடில் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து குழம்பு இறக்கிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம புளிப்பு சேர்த்து உரப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கொதித்து குழம்பு மீடியம் சைஸாக சூப்பராக மிதந்து வருது பாருங்கள் எண்ணெய். இதுவே கரெக்டான பதம். தேங்காய் ஊற்றலைன்னா நான் சொல்கிறேன். இப்போ தேங்காய் ஊற்ற போகிறோம். நான் தேங்காயை அரைச்சிக்கிட்டு இருக்கேன் மிக்ஸி ஜாரில். நல்லா மைய அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஊற்றுங்க. தேங்காயை அரைச்சிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து அது எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம இறக்கிடணும். இந்த ஸ்டேஜே நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்குது. இப்படியே வந்து நம்ம சாதத்துலேயோ தோசையிலையோ சப்பாத்திலேயோ ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எல்லாமே வந்து எல்லா காய்கறியுமே வெந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. அந்த தேங்காய் ஊற்றுனதும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைகள் இருந்தால் நம்ம வந்து தூவிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த இதுலேயே வந்து நம்மளுக்கு வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாக்க ரொம்ப பிடிக்கும். வெல்லம் சேர்க்குறவங்க சேர்த்தும் சாப்பிட்லாம், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மெத்தடுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.